உங்கள் உடம்புல திரும்ப திரும்ப தேமல் வந்துட்டே இருக்குன்னா நான் சொல்கிற 4 விஷயத்தை மட்டும் பண்ணி பாருங்க, அது திரும்ப வரவே வராது. ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல எப்படி தேமல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் மேலே ஈஸ்ட் இருந்துட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்போ ஃபங்கஸாக மாறுதோ அப்போ தான் நம்ம உடம்புல வந்துட்டு தேமல் வந்துட்டே இருக்கு. இந்த தேம்பலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நுண்ணுயிரி தான் வந்துட்டு மலசீசியா ஃபர்ஃபருங்கிற ஒரு நுண்ணுயிரி. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அசிலிக் ஆசிட்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெலனின்ங்கிற நம்ம உடம்புல நிறத்தை குடிக்கக்கூடிய ஒரு நிறமியோட ப்ரொடக்ஷன் வந்து நிறைய குறைக்குது. அதனால தான் அந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். சில பேருக்கு வெள்ளை கலராக மட்டும் இருக்காது, ப்ரௌன் கலராக இருக்கும், அப்புறம் வந்து பிங்க் கலராக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் அதை பார்த்து ஒன்றும் பெருசாக பயப்பட வேணாம். நம்ம உடம்புல தேமல் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்துட்டு ஏதோ ஆயின்மெண்ட்டு இல்லைன்னா வந்துட்டு சோப் வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான். பெர்மனெண்ட்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட குடல் ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். குடல் ஆரோக்கியத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, டி, இ இது மாதிரி உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நிறைய தயிர் குடிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஃபெர்மெண்டட் ரைஸ் அப்போ வந்துட்டு பழைய சோறு வந்துட்டு நிறைய சாப்பிடலாம். இதனால் நம்மளோட குடல் ஆரோக்கியம் வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நம்ம உடம்புல குட் அண்ட் பேட் பாக்டீரியாவோட பேலன்ஸ் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால இது போன்ற தேமெல்லாம் வராமல் நம்ம நல்லாவே தடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கரை இருக்க உணவுகள் நிறைய சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா அது நல்லாவே குறைச்சிங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக விட்டாகும். இந்த தேமல் மேலே சில அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். என்னென்னா கற்பூரவள்ளி எண்ணெய், அப்புறம் வந்து திராட்சைப்பழ விதையிலேருந்து எடுத்த சாறு, அப்புறம் வந்துட்டு ஆப்பிள் சிடர் வினிகர் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 சொட்டு எடுத்துட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேமல் மேலே அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.